எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இது என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் சுரேஷ். வணக்கம்மா. வணக்கம். உள்ள வாங்க, ஒரு வாய் காஃபி சாப்பிட்டு போலாம். அதெல்லாம் வேண்டாமா? ஏம்மா, கோயில் ட்ரிப்புக்காக கிளம்புறோம். சாமி கும்பிட்டு தான் வெளியவே வந்திருப்பீங்க. வெளியே வந்துட்டு திரும்ப நீங்க உள்ள போக மாட்டீங்கல்ல, அப்புறம் இப்போ காஃபி குடிக்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க. முதல் முறையா பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்திருக்க, வாசலோட வச்சு அனுப்ப முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லம்மா. இப்பதான் சாப்பிட்டு வந்தோம், போற வழியில பாத்துக்கலாம். அதுவும் சரிதான். சரிம்மா, நான் பெட்டிலாம் எடுத்து கார்ல வைக்கிறேன். எடுத்து வச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன். வாங்க. சரிப்பா. நிலா, வந்துடுறேன். உங்க கூட வர்றதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எங்களுக்கு என்னம்மா கஷ்டம்? நீயும் கூட வர்றதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். எப்பவும் சோழனோட பேசிக்கிட்டே போவோம், இப்ப நீயும் இருக்க, எங்களுக்கு சந்தோஷம்தான். வா போலாமா? எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ரெடி ஆயிட்டீங்களா? போலாம். போட்டுட்டீங்களா? நான் வேணா போட்டு தரவா? கூட்டிட்டேன்ப்பா. வாங்க போலாம். வாங்க போலாம்ப்பா. நிலா, நீங்க ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கோங்க, அவங்க பேக்ல உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு ஏசி கம்மியாக தானே செட் ஆகும் சொல்லுவீங்க. பின்னாடி ஏசி கம்மியாக செட் பண்ணியிருக்கேன். ஓகேன்னு பாருங்க. ஓகே தான்ப்பா. அப்படியே முருகா, நல்லபடியா போயிட்டு வரணும். நீ தான் கூட துணையா வரணும். போலாமாம்மா? போலாம்ப்பா. இப்பெல்லாம் உன்னை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சோழா. அப்படிலாம் இல்லப்பா. என்ன அப்படிலாம் இல்லை? காலையில உங்க ஓனர் கிட்ட நீ தான் வேணும்னு கேட்டோம், என்னமோ யோசிச்சு சொல்றேன்னு சொன்னியாமே. சொன்னதான்ப்பா, ஆனா நீங்க நான் தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எப்படி நான் வராம இருக்க முடியும்? எங்களுக்கு எப்பவும் சோழன் வண்டி ஓட்டினாதாமா நல்லா இருக்கும். இவன் தான் எங்களை பத்திரமா கூட்டிட்டு வருவான். வேற யாரு கூட போனாலும் ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். எங்க போனாலும் சோழன் கூட இப்படி பேசிக்கிட்டே போறதுலதான் எங்களுக்கு சந்தோஷம். ஆமா, உங்களுக்கு லவ் மேரேஜ்னு சோழன் சொன்னா எப்படி ஆச்சு உங்க கல்யாணம்? அதான் கல்யாணத்துல ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொன்னானேம்மா. ஆமாமா, ஏகப்பட்ட பிரச்சனை. உங்க வீட்டு பிரச்சனை, என் வீட்டு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சேர்ந்துருச்சு. அப்படி என்ன ஆச்சு? நிலா வீட்டுல இருந்து நாங்க எஸ்கேப் ஆகி ஓட, நிலாவோட அப்பா எங்களை துரத்த, அவருக்கு பயந்து நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக, அங்க வச்சு அவசர அவசரமாக கல்யாணம் நடந்துச்சு. அடேங்க அப்பா, நிலாவோட அப்பா உன்னை இந்த விரட்டி இருக்காரு. உனக்கு பயமாவே இல்லையா சோழா? அது எப்படிமா பயம் வரும்? என்ன நடந்தாலும் சரி, நான் தான் வேணும், என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நிலா ஒத்த காலம் நின்னா. ஒரு பொண்ணே நம்மளை நம்பி இவ்வளவு தூரம் இறங்கி வரும்போது நான் எப்படிமா பயப்பட முடியும் சொல்லுங்க? அது சரி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஏம்மா, இவனை எப்படி உனக்கு பிடிச்சது? என்ன கேள்வி இது? சோழன் எவ்வளவு நல்ல பையன், அவனை பிடிக்காம இருக்குமா? அப்படி சொல்லுங்கம்மா.
ஹாய் காயத்ரி, எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? இருக்கேன். நான் உனக்கு ஃபோன் பண்ண நீ எடுக்கல. அம்மா அப்பா கூட இருந்தாங்க, அதான் பேச முடியல. சாரி காயத்ரி, நான் உன்னை கூட்டிகிட்டு போயிருந்துருக்கூடாது. இதோட சீரியஸ்னஸ் புரியாமல் நான் பாட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டேன். வீட்டில் எல்லோரும் இது எவ்வளோ சீரியஸ்ன்னு சொல்லி திட்டும்போது தான் எனக்கு இதை பற்றி புரியுது. நான் உன்னை பற்றி யோசிச்சிருந்துருக்கணும். நம்ம பேசுகிறதுக்கு ப்ரைவசியாக ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னேன். அவங்க தான் இப்படி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அவனை என்ன சொல்லியிருந்தாலும் இதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு நான் யோசிச்சிருந்துருக்கணும். அவனை அவங்க கூட்டு போய் பெரிய தப்பு பண்ணிட்டேன் காயத்ரி. விடு பல்லவா, நீ என்ன என்கிட்ட சொல்லாமையா கூட்டிட்டு போன? என்கிட்ட சொல்லிட்டு தானே கூட்டிட்டு போன. எனக்கும் தான் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாது. நடந்த எல்லா தப்புக்கும் உன்னையே நீ ப்ளேம் பண்ணிக்காத. வீட்டில் ஒன்று ரொம்ப திட்டினாங்களா? ஆமா, திட்டினாங்க. என் வீட்லேயும் திட்டினாங்க. அண்ணெல்லாம் என்கிட்ட பேசுகிறதே இல்லை. நான் பெரியண்ணங்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன். அண்ணன் என்கிட்ட பேசவே மாட்டேங்குது. இவ்வளோ நாளில் அண்ணன் என்கிட்ட பேசாமல் இருந்ததே இல்லை. நான் அண்ணனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என் அப்பாவும் என்கிட்ட பேசுறதே இல்ல. வீட்டுக்கு போகவே கஷ்டமா இருக்கு. நீ சொல்றது உண்மைதான் பல்லவா. நாம அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டோம். சாரி காயத்ரி. நான் அன்னைக்கு அப்படி வந்திருக்க கூடாதுல்ல. எனக்கு இதெல்லாம் யோசிக்கவே தெரியல. எப்பவும் காஃபி ஷாப்ல மீட் பண்ற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல மீட் பண்ற மாதிரி நினைச்சிட்டேன். அவங்க பார்வைக்கு எவ்வளவு பெரிய தப்பா இருக்கும்னு இப்போதான் புரியுது. சரி விடு காயத்ரி, எல்லாம் சரியாயிடும். நம்ம 2 பேரும் வீட்டில் இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி நடந்துக்கணும் காயத்ரி. காலேஜ்லேருந்து என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒழுங்காக காலேஜ் வரதில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறேனே தெரில. நம்ம 2 பேருக்குமே கேட்கும் போதெல்லாம் காலேஜ் ஃபீஸு பாக்கெட் மணிலாம் கொடுத்தாங்க. நாம தான் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டோம். அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி, அண்ணனை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தான் நான் அண்ணன் முன்னாடி போய் நிற்கணும்னு இருக்கேன் காயத்ரி. நடந்த எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி காயத்ரி. எனக்கு ஒரு நிலைமை புரியுது. என்னை விட இந்த விஷயத்தில் உன்னை தான் ரொம்ப திட்டிருப்பாங்க. வெரி சாரி காயத்ரி. விடு பல்லவா, இனிமே வருத்தப்பட்டு என்ன பண்றது? பரவாயில்ல விடு. என் வீட்ல இனிமே உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம பார்க்காம பேசாம இருக்கலாம், சரியா? நீ இப்பதானே சொன்ன நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு. அதனாலதான் சொல்றேன். சரி. சாரி பல்லவா. பரவாயில்ல காயத்ரி, எனக்கு புரியுது. சரி, நான் கிளம்புறேன். ஏக்கர். அனிஷு, பையா வாங்க பையா, உட்காருங்க. உட்கார் அனிஷு. ரோம்பேட் சைட்டில் வேலை முடிஞ்சதுனால தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியுதுல்ல? ஆமாம் பையா. இந்த மாதிரி பெரிய பெரிய வேலை எடுத்தாலே ராத்திரி பகல் பார்க்காம வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம் பையா, 2 மாதம் பயங்கர வேலை.